ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு another tutorial. சரி, இப்போ நம்ம வந்து எடிட்டிங் ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இது நம்மளோட நார்மல் இன்டர்ஃபேஸ் தான். ஆக்சுவலி சரி, எடிட்டிங்க்கே போயிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 3 வீடியோ இருக்குது. இதை நம்ம எடிட் பண்ண போகிறோம். நார்மலி நம்ம எப்படி எடிட் பண்ணுவோம், இதை ப்ளே பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் பார் கீ அழுத்துவோம். ஸோ ஸ்பேஸ் பார் கீ அழுத்துறோம். ஓகே, நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீடியோ ஓடுது. சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்டார்டிங் போர்ஷன் எனக்கு பிடிக்கல. ஸோ திரும்ப ஸ்பேஸ் பார் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்க, ஒரு நிமிஷம், டூல்ஸ் பேனில் கொண்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரேசர் டூல் எடுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அடோப் ப்ரீமியர் ப்ரோவில் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்கட் கீ ஞாபகம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் மவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸிமம் ஷார்ட்கட் கீ பழகிக்கோங்க. ரேசர் டூலோட ஷார்ட்கட் கீ வந்து சி. ஸோ அழுத்திட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறேன். ஓகே, திரும்ப நான் வந்து ஸ்பேஸ் பார் அழுத்துறேன் ப்ளே போடுறதுக்காக. ஸோ வீடியோ திரும்ப ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே, பரவாயில்ல. சரி, எனக்கு இந்த லாஸ்ட் ஏரியா தேவையில்லை. ஸோ திரும்ப ஸ்பேஸ் பார் அழுத்துறேன். பார்த்தீங்க அப்படின்னா சி, அதே கட் பண்ணிடுறேன். சரி, இப்போ நம்ம நேராக அடுத்த வீடியோக்கு போவோம். அடுத்த வீடியோவும் ப்ளே பண்ணுறேன். இதுவும் எனக்கு ஸ்டார்டிங் பிடிக்கலையே. சரி, திரும்ப ரேசர் கீழே இது பண்ணிடுறேன். ஓகே, கொஞ்சம் அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு லாஸ்ட் இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப வந்து கட் பண்ணிடுறேன். இப்போ என்ன தான் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியல, கொஞ்சம் நேரத்தில் புரிய பாருங்க. சரி, இப்போ அடுத்த லாஸ்ட் வீடியோக்கு போவோம். ஓகே, இதோட ஸ்டார்டிங் எனக்கு பிடிக்கல. ஸோ இது கட் பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கட் பண்ண வேண்டிய ஒர்க்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டிலீட் பண்ணோம். ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செலெக்ஷன் டூல் வீக்கு போயிடுறீங்க. ஸோ ஸ்டார்டிங் எனக்கு பிடிக்கல. ஸோ டிலீட் பண்ணிடுறேன். இந்த ஏரியா இருக்கட்டும். ஸோ இந்த ஏரியா திரும்ப டிலீட் பண்ணுறேன். இது ஓகே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் எனக்கு தேவையில்லை. ஸோ இதையும் டிலீட் பண்ணிடுறேன். சென்டர் போர்ஷன் எனக்கு வேணும். லாஸ்ட் எனக்கு தேவையில்லை. ஸோ இதையே நான் ஜஸ்ட் டிலீட் கீ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். இதோட ஸ்டார்டிங் வீடியோ எனக்கு பிடிக்கல. ஸோ ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஓகே, சென்டர் பார்ட் இருக்கட்டும். லாஸ்ட் எனக்கு பிடிக்கல, டிலீட் கீ. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பிளாங்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் பட்டன் அழுத்தும் போது நார்மலி பார்த்தீங்கன்னா ரிப்பிள் டிலீட் ஆயிரும். ஸோ இதுதான் டிஃபால்ட்டாக எல்லாரும் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து எடிட்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மூவ் டூலும் ரேசர் டூலும் யூஸ் பண்ணி. பட் இதை விட கொஞ்சம் சிம்பிளான வேலை வந்து நம்மளால் எடிட்டிங் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஃபாஸ்ட்டு அதுவும் பண்ணுறேன். இப்போ வேணால் பாருங்களேன். ஓகே, இதை நான் இப்போ டிலீட் பண்ணிடுறேன். திரும்ப அதே 3 வீடியோவை ட்ராக் பண்ணுறேன். ஓகே, இது இல்லை, சாரி. ஓகே, ஜஸ்ட் ஃபார் சாம்பிளுக்காக தான் காட்டுறேன். ஓகே, ஸோ திரும்ப ஆஸ் யூஷுவல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்பேஸ் பார் அழுத்துறேன். ஓகே, பரவாயில்ல. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை டிலீட் பண்ணோம் இல்லையா, ஸ்பேஸ் பார் திரும்ப அழுத்தி பாஸ் ஆகிட்டேன். இப்போ நான் ரேசர் டூலோ மூவ் டூலோ ஒன்றுமே நான் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கியூ ஷார்ட்கட் கீ அழுத்த போகிறேன். கியூ அழுத்துனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் போர்ஷன் அப்படியே ரிப்பிள் டிலீட் ஆகிடுச்சு. திரும்ப நான் வந்து ஸ்பேஸ் பார் அழுத்துறேன். திரும்ப ப்ளே ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எண்டிங் போர்ஷன் எனக்கு பிடிக்கல. ஸோ ஸ்பேஸ் பார். அப்போ என்ன பண்ணுறோம், எண்டிங் போர்ஷனை டிலீட் பண்ணுறதுக்கு, ரிப்பிள் டிலீட் பண்ணுறதுக்கு டபிள்யூ அழுத்துறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு. திரும்ப ஸ்பேஸ் பார் அழுத்துறேன். ஸ்டார்டிங் போர்ஷன் எனக்கு பிடிக்கல. ஓகே, கியூ. திரும்ப ஸ்பேஸ் பார். ஓகே, லாஸ்ட் போர்ஷன் பிடிக்கல. ஸ்பேஸ் பார் அண்ட் அடுத்த டபிள்யூ. சரி, இது பார்ப்போமே. ஓகே, திரும்ப ஸ்பேஸ் பார் அழுத்தியாச்சு. ஸ்பேஸ் பார் அழுத்தி பாஸ் பண்ணுறேன். கியூ. திரும்ப ஸ்பேஸ் பார் அழுத்தினேன். ஓகே, இது எனக்கு பிடிக்கல. ஓகே, நேராக என்ன பண்ணுறோம், டபிள்யூ அழுத்துறோம். ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சீக்கிரமாக இந்த கியூ அண்ட் டபிள்யூ கீ வச்சு நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட் எடிட் பண்ண முடிஞ்சுது. கியூன்றது ஃபஸ்ட் ஆஃப் ரிப்பிள் டிலீட் பண்ணுறதுக்கு, டபிள்யூன்றது ஃப்ரம் த லாஸ்ட்லேருந்து ரிப்பிள் டிலீட் பண்ணுறதுக்கு. இப்படி எடிட் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் ஃப்ளோ செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டியூட்டோரியல் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த ஷார்ட்கட் டியூட்டோரியலுக்கு போகிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், see you.